கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற ஒரு சிலர் வேதத்தை புரட்டுகிற, கிருபையை புரட்டுகிற, செழிப்பின் உபதேசத்தை மாத்திரம் பிரசங்கிக்கிற, சாவாமை உபதேசத்தை போதிக்கிற அவர்களை குற்றப்படுத்த கூடாது, அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சில காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து கள்ள போதகர்களை அடையாளம் காட்டினார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்க என்று சொன்னார். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் என்று சொன்னார். யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதா என்று சோதித்தறிங்கள் என்று சொல்லுவார். இயேசுவாகட்டும் ஆதி அப்போஸ்தலராகட்டும் கள்ள போதகர்களை, கள்ள உபதேசங்களை அடையாளம் காட்டி இந்த கள்ள போதனைக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார்களே தவிர, இந்த கள்ள உபதேசத்தை போதிக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிகள் என்று சொல்லவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலே பெர்கமு சபையை பார்த்து, பிலேயாமுடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு, இந்த போதனையை விட்டு மனம் திரும்பு என்று சொன்னாரே தவிர, பிலேயாமுடைய உபதேசத்தை போதிக்கிறவர்களுக்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லி பிரேயர் ரிக்வெஸ்டை இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. யூதா சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று தான் சொன்னார். கள்ள உபதேசத்தை, வேதத்தை புரட்டுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிகள் என்று சொல்லவில்லை, அவர்களோடு ஃபைட் பண்ணுங்க என்று சொல்றாரு, அவர்களோடு எதிர்த்து நில்லுங்க என்று சொல்றாரு. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் சத்தியம். ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போகிற தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை புரட்டுகிறவர்களோடு எதிர்த்து நில்லுங்க.